முந்தானை முடிச்சு 1983ல ரிலீஸ் ஆன படம். 2வது தரமா வாக்கப்படுற மனைவி தரத்து குழந்தைய சித்தி கொடுமைப்படுத்தாம தான் குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி. வாத்தியாரு தன்னுடைய மனைவி இறந்ததுக்கு அப்புறம் கை குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு கிராமத்துல இருக்கிற ஸ்கூலுக்கு வாத்தியாரா வேலைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வராரு. படிச்ச ஒரு பொண்ணு பரிமளம் விளையாட்டுத்தனமா அதே கிராமத்துல இருந்தாலும் ஒரு கட்டத்துல வாத்தியாருடைய பிளாஷ்பேக் தெரிஞ்சதும் ஒரு இறக்கத்துல வாத்தியார் மேல பரிமளத்துக்கு லவ் வந்துருது. விளையாட்டுத்தனமா பொய் சொல்லி பரிமளம் வாத்தியாரை கல்யாணம் பண்ணிக்கிறோம். அவரோட சேர்ந்து வாழ்றதுக்கு விளையாட்டுத்தனமா ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. முருங்கைக்காய்க்கு மார்க்கெட்ல டிமாண்ட் பண்ணன ஒரே படம்னு கூட சொல்லலாம். ஒரு காய்க்கு கூட ப்ரொமோஷன் பண்ண முடியும் அப்படிங்கறத இந்த படத்துல அவ்வளவு அழகா காமிச்சிருப்பாங்க. வாத்தியார்கிட்ட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க, தனியா விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லும். கடைசி வரைக்குமே அந்த வார்த்தைய வாத்தியாரு காப்பாத்துவாரு. வாத்தியாருக்கு ஈக்குவலா இருக்கிற தீபா கேரக்டர் மூலமா எல்லா சித்தியும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பரிமளாவை வாத்தியாரு ஏத்துக்குவாரு. இந்த படத்துல பரிமளத்துக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணும்போது கேஸ்ட் பத்தி பேசியிருப்பாங்க, சித்தி கொடுமையை பத்தி பேசியிருப்பாங்க, கிராமத்துல ஒரு ஆணும் பெண்ணுக்குமான ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி பேசியிருப்பாங்க, சத்துணவு சாப்பாட்டுல எந்த அளவுக்கு கோல்மால் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி மூவியோட ஹிடன் டீடைல்ஸ் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.